இன்னைக்கு நம்ம ரொமான்சிங் த பேலன்ஸ் ஷீட் பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நயன்தாரா அலையஸ் அன்னபூரணி ஒரு மாம் என்டர்பிரனர் வீட்லயே கேக் செஞ்சு ஆன்லைன்ல அதை பிஸ்னஸ் ஆக்கி அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 1 இயரா இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணிட்டு ஒரு சூப்பர்பான ஒரு சக்ஸஸை வந்து பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச மேத் படி அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணும்போது லாஸ் தான் வந்து மேக் பண்றோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம வந்து ப்ராஃபிட்டே பார்ப்போம். அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல வந்து அவங்க டிமோட்டிவேட்டடா இருந்தபோது, நம்ம ஒரு பேசிக் ஆஃப் அக்கவுண்டிங் படி எப்படி அதை கரெக்டான வேல ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது அப்படின்றத வந்து போன செஷன்ல பார்த்தோம். அதனால அவங்களுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைச்சு இப்போ அந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. ஸோ த ட்ரீம் பிகேம் சக்சஸ் நவ். அதுக்கடுத்து என்ன? அதுக்கடுத்து வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அந்த பிசினஸ். ஏர்லியரா அவங்க யூடியூப் பார்த்து அந்த ஊர்வசி மேம், அவங்க ஒரு மாம் என்டர்பிரனர், அவங்க ஆன்லைன் பிசினஸ்ல நல்லா இருக்காங்க. அதுல ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகி தான் அந்த ஆன்லைன் பிசினஸ்குள்ளேயே அவங்க குதிச்சாங்க. அகைன் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஆன்லைன் பிசினஸ் மாதிரி கிடையாது, வீட்லயே இருந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து நிறைய ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ்ல ரெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மிஷின்ஸ் வாங்கி போடணும். ஆட்களை வந்து எம்ப்ளாயி வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கணக்குல எடுக்கும்போது ஆப்வியஸா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அகெயின் அவங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஷார்க் டேங்க் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க கண்ணில் படுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் பேசிக்கலா என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் இன்வெஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் வந்து பிட்ச் பண்ணணும். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றேன், அதோட ப்ராஸ்பெக்ட் என்ன, அது என்ன யூனிக்கா இருக்கு, இதனால வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லும் போது அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் திரும்பி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். நிறைய எபிசோட்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க என்னன்னா 1 இயர் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டோம், நல்லா தான் டிமாண்ட் இருக்கு நம்ம ஊர்ல. இதையே நம்ம பிட்ச் பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 25 லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்களே அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் செலக்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஷோக்குள்ள போகும்போது அன்னபூர்ணி இப்போ அவங்களோட கேக் பிஸ்னஸ் என்னெல்லாம் அவங்க பண்ணாங்களோ, அவங்களோட யூனிக் செல்லிங் கேக் அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஜட்ஜ்க்கு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷமா அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ், அந்த டிமாண்ட், அதனால கிடைச்ச ப்ராஃபிட்ஸ், இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து அவங்க காட்டும்போது ஜட்ஜஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு உங்களோட டிஷ்லாம். அந்த கேக்கோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ட கேக்லயே இதுதான் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. நோ வண்டர் இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குதுன்றது சர்ப்ரைஸ் கிடையாது தான். இருந்தாலும் எங்களால உங்களுக்கு நீங்க கேட்ட தொகையை வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எங்களால முடியாது. உங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பயங்கரமா அவங்க வந்து வெக்ஸ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அன்னபூர்ணி கிட்ட, ஒய் பிஸ்னஸ் ஃபெயில்? ஏன்னா இந்த ஷார்க் டேங்க் பார்த்தீங்கன்னாலே என்டையர் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து ப்ரொபோசல் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஜட்ஜஸ்க்கு நிறைய தெரியும்ல. ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆகுது, எதனால ஃபெயில் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒய் பிஸ்னஸ் ஃபெயில் அப்படின்ட்டு. தெர் ஆர் கப்புள் ஆஃப் ரீசன்ஸ் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம். லேபர் ப்ராப்ளம் வரலாம். சப்போஸ் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பா அங்க இருக்கும். அவங்க வந்து ப்ராப்பரா வேலை செய்ய பட்சத்துல அங்க ஸ்கில் வந்து மிஸ்மேட்ச் இருக்கலாம், இல்ல லீவ் போடலாம். ஏதாவது ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது லேபர் ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பா பிசினஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், வாட் எவர் தி ப்ராடக்ட். இந்த இடத்துல வந்து கேக் அவங்க செய்யறாங்க, அந்த கேக் சப்போஸ் இன்ஃபீரியரா இருக்கு, அதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எதனா வந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பிசினஸ் வந்து ஃபெயில் ஆக போகுது. ஆப்வியஸ்லி இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங். நீங்க நல்லா குவாலிட்டி கொடுத்தா மட்டும் போதுமா, ரீச் ஆகணும்ல மாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்றீங்க, எந்த வகையில உங்களோட காஸ்ட்டை வந்து நீங்க கரெக்டா வைக்கிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்க பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து அன்னபூர்ணி வந்து சொல்றாங்க. பட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் வேலிட் பாயிண்ட்ஸ், பட் இதெல்லாம் வந்து செகண்டரி ரீசன்ஸ் தான்.
பிரைமரி ரீசன் இஸ் புவர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து லேபர் ப்ராப்ளம் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் டாப் நாச்சா இருக்கு, நீங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்றதுனால தான் அந்த 1 இயர் நீங்க சஸ்டைன் ஆகியிருக்கீங்க. ஸ்டில் வி ஆர் ரிஜெக்டிங் யூ பிகாஸ் யுவர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் புவர் அப்படின்னு அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்ததுனால தான் அவர் ரிஜெக்ட் பண்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸ்பர்ட் வந்து ஓகே, புவர் மேனேஜ்மெண்ட், வாட் வுட் பி தி குட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்? அதோட ஆப்போசிட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது expert is telling there are so many rules to have the good finance management. ஆனா முக்கியமா இந்த 2 ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன் எனி பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. the rule number 1, the asset should fetch the at least the cost of capital. ஸோ உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்று இருக்கு, அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல உங்களோட அசெட் வந்து அது இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு கீழே போச்சுன்னா உங்க கம்பெனி வந்து திவால் ஆயிடும். அதே மாதிரி இன்ஃப்ளோ, உங்களோட இன்கம் ஷுட் பி கிரேட்டர் தேன் உங்களோட அவுட்ஃப்ளோ வீட் மேபி இஎம்ஐ, அதுதான் அந்த காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்கம் அதிகமா இருக்கணும், கிரேட்டர் தேன் ஷுட் பி தி அவுட்ஃப்ளோ. இது ரெண்டுமே வந்து வரப்போற ஸ்லைட்ஸ்ல நம்ம ஒன்று தெளிவா பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டைவ் டீப் இன்டு தி ரூல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பேங்க் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ ஹவு பேங்க் ஒர்க்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரூல் நம்பர் 1 வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கு அப்படின்னும் போது அந்த காசை நான் அப்படியே உண்டியல்ல போட்டு வச்சுக்கிறேன், இல்லைன்னா வந்து பர்ஸ்ல வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா எனக்கு அது தேவைப்படாத ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை இஃப் ஐ இன்வெஸ்ட் சம்வேர் அட்லீஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வராம நான் வந்து சும்மா வச்சுக்க கூடாது. அதனால என்ன பண்றேன்னா நான் பேங்க்ல போயிட்டு எஃப்டி வந்து போடலாம் அப்படின்ட்டு பேங்க்கை போய் நான் வந்து ரீச் பண்றேன். பேங்க்குமே ஹாப்பியா வாங்க சார், கம் ப்ளீஸ் உட்காருங்க, உங்க காசை எனக்கு கொடுங்க, நீங்க என் காசை கொடுக்கறதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தரேன் அப்படின்ட்டு பேங்க் சைட்ல இருந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஆஸ் அ இன்வெஸ்டரா, ஆஸ் அ டெபாசிட்டரா நான் வந்து ஹாப்பி. இப்போ இன்னொருத்தர் வந்து பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அவருக்கு இப்போ காசு தேவைப்படுது. அகெயின் இஸ் ரீச்சிங் த சேம் பேங்க். இப்போ எனக்கு வந்து காசு தேவைப்படுது, நீங்க பேங்க்ல இருந்து எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு பண்ணும்போது பேங்க்குமே வெரி குட் ஐடியா, நான் வந்து நீங்க கேட்ட காசை கொடுத்துட்றேன், ஆனா அது வந்து 12% இன்ட்ரெஸ்ட் எனக்கு நீங்க திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பேங்க் பாருங்களேன், ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து காசை வாங்கி ஃபார் 4%, அதே காசை தூக்கி இன்னொரு ஒரு கஸ்டமர் கிட்ட 12%க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மார்ஜின் 8% இஸ் தி ப்ராஃபிட் டு தி பேங்க். ஸோ அப்போ ஒரு இடத்துல வந்து கம்மியான பர்சன்டேஜ்க்கு ப்ரொக்யூர் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அதிகமான பர்சன்டேஜ் கொடுக்கும் போது அவங்க ப்ராஃபிட் வந்து earn பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ரூல் 1. அப்போ இந்த காஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து காசு கிடைச்சது பாத்தீங்களா, அதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4%. ஸோ இப்போ 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 4%. அப்போ அவங்க வந்து அந்த கஸ்டமருக்கு அவங்க 40 ரூபாய் கொடுத்தாங்க. இதுதான் அந்த காஸ்ட். அப்போ அந்த காஸ்ட் அவங்க ரெக்கவர் பண்ணி தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ செகண்ட் கஸ்டமருக்கு அவங்க அட்லீஸ்ட் 5% காச்சு அவங்க வந்து லென் பண்ணா மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஈவன் 4%க்கே கொடுத்தா கூட பேங்க் won't மேக் எனி ப்ராஃபிட். இப்போ 3%க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க் வில் கோ இன் லாஸ். ஸோ இது வந்து எல்லாருக்குமே புரியும். ஸோ அதுதான் ரூல் நம்பர் 1. அப்போ காஸ்ட்டை ரெக்கவர் பண்ற அளவுக்காச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கணும். அண்ட் சேம் லாஜிக்கை நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ போன செஷன்லேயே நம்ம இந்த 2 முக்கியமான ஜார்கன் பத்தி பேசணும். அகைன் ஐ வாண்டட் டு ரீகலெக்ட். ஸோ இங்க வந்து லயபிலிட்டி அண்ட் அசெட் அப்படின்னு 2 முக்கியமான ஒரு ஜார்கன்ஸ் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கலாம். லயபிலிட்டினா ஒன்றும் இல்லை, சோர்ஸ் ஆஃப் மணி. ஸோ இப்போ நயன்தாரா அலையஸ் அன்னபூர்ணி வந்துட்டு ஒரு 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 கடையை நடத்துறதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அந்த காசு பல விதத்துல இருந்து வரும். ஸோ கேபிட்டல் ஃபர்ஸ்ட். கேபிட்டல்னா என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் மணி, அவங்களோட சொந்த காசை வச்சு
அவங்க கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல நான் 50,000 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல். அவங்களோட சொந்த உழைப்புல சம்பாரிச்ச அந்த ஒரு வருஷமா ஆன்லைன்ல அவங்க சம்பாரிச்ச மணி 50,000 ரூபாய். அப்புறம் லோன் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த லோன் வந்து பேங்க்ல வாங்கலாம், கந்து வட்டி கட்ட வாங்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட வாங்கலாம். எதுல வேணா லோன் வாங்கலாம். ஆப்வியஸ்லா நம்மளுக்கு தெரியும் லோன் வாங்கணும்னாலே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது மூலியமா அவங்க ஒரு 1,00,000 ரூபாய் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. தென் திஸ் இஸ் ரிசர்வ். ரிசர்வ் எப்படி அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் வந்து முன்னாடி பார்த்திருப்பாங்கல்ல. அந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்க நிறைய ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து அவங்க செலவு பண்ணாம அவங்க சேர்த்து சேர்த்து வச்சிருக்காங்க. பின்னாடி உதவும் அப்படின்ட்டு. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த காசை வந்து நம்ம எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. அதுதான் அந்த ரிசர்வ். இட் இஸ் நத்திங் பட் அகெயின் இது வந்து அவங்களோட காசு தான். ஸோ அது அன்னபூர்ணியோட காசு தான். லாஸ்ட் இஸ் கிரெடிட்டர். இப்போ வந்து அவங்க நிறைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவாங்க. டீ தூள் வாங்குவாங்க. இல்லைன்னா பன்னுக்கு கேக் தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அப்ரண்டா காசு கொடுத்து வாங்காம 1 மந்த் நீங்க வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு நான் கடைசி நாள் ஜனவரி 31ஆம் தேதி நான் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். இல்ல பிப்ரவரி 1ஆம் தேதி நான் செட்டில் பண்ணிடுறேன். ஸோ அப்படின்ட்டு 1 மந்த் கிரெடிட் வச்சு அவங்க வாங்குவாங்க. அப்போ ஒரு மாசம் கழிச்சு அவங்க இந்த 50,000 ரூபாய் வந்து கண்டிப்பா எந்தெந்த வெண்டார் கிட்ட எல்லாம் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே செட்டில் பண்ணியே ஆகணும். இந்த 4 மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மணி வருது. இந்த சோர்ஸ் ஆஃப் மணியை வச்சுதான் அவங்க பிசினஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே அப்போ எவ்வளோ இங்க வந்து அவங்களுக்கு 2,50,000 ரூபாய் 2.5 லேக்ஸ் வந்து அவங்க மணி வந்திருக்கு. திஸ் இஸ் தி லயபிலிட்டி. இந்த 2.5 லேக்ஸை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வந்து இங்க அசட் காலத்துல பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் வாங்கியிருக்காங்க, ஐஃபோன், யூட்டன்சில்ஸ், மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி இந்த 2,50,000 இருந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்வென்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் மிச்சம் மீந்த ரா மெட்டீரியல், பேக்கேஜிங் மிச்சம் மீந்தது. அது போக அவங்க கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 70,000 ரூபாய் இருக்கு. இது வந்து ஒரு அடுத்த மாசம் ரன் பண்றதுக்கு, இல்ல எமர்ஜென்சி எதனா வந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் மிட்டிகேட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க 2,50,000 ரூபாய் லயபிலிட்டியை இந்த மாதிரி அசட் காலத்துல நீங்க வந்து எந்த இதெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அண்ட் திஸ் லெஃப்ட் சைட் should always be equal to the right side. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ பேலன்ஸ் ஆகியே ஆகணும். இது பேலன்ஸ் ஆகல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து டீடைல்டா நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபர்தரா கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த ஒரு காலத்தை வந்து பிக்சட் அசெட் அப்படின்னு பாக்குறாங்க. பிக்சட் அசெட்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஒன் டைம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் நீங்க வந்து வாங்க தேவையில்லை. ஸோ ஓவன் வந்து மாசம் மாசம்லாம் வாங்க தேவையில்லை. ஐபோனும் மாசம் மாசம்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு டைம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் இட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட் யூ இன்கம். ஸோ அந்த ஒரு கேட்டகரி பண்ணி நீங்க பிக்சட் காலம் பிக்சட் அசெட்னு போட்டாச்சு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், பேக்கேஜிங் மெட்டீரியல், இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ், அந்த இன்வென்ட்ரிஸ், இது எல்லாமே கரண்ட் அசெட் அப்படின்றது. இது வந்து நீங்க அடிக்கடிக்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து 2 கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி கேன் கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். தட் இஸ் தி ரூல் நம்பர் 1 நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ திங்க் வி கேன் கோ ஃபர்தர். ஸோ ரூல் நம்பர் 1 வந்து பார்க்கறதுக்கு இன்னும் இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்காக நம்ம லயபிலிட்டி அண்ட் அசட் வந்து இப்படி பிரிச்சுக்கிட்டோம். கேபிட்டல் 300 ரூபா, ரிசர்வ் வந்து 200 ரூபா, லோன் வாங்கியிருக்காங்க 12% லோன் வாங்கியிருக்காங்க விச் இஸ் 400 ரூபா. அது வந்து 12% வாங்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெண்டாஸ் கிட்ட எல்லாம் கிரெடிட் வச்சிருக்காங்க, அது 100 ரூபாய்க்கு. ஸோ புட்டுகெதர் லயபிலிட்டி வந்து 1000 ரூபாய். இப்போ இந்த 1000 ரூபாய் வச்சு அன்னபூர்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்சட் அசெட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோனு, மிஷின்ஸ் அதெல்லாமே 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தென் கரண்ட் அசெட் வந்து 250 ரூபாய்க்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 1000 ரூபாய் வந்து ரைட் சைட்லையும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் விச் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் தி கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம பேசிட்டே இருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த லோன் எடுத்தப்பமே
ஸோ இந்த 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 லோன் வந்து அவங்க 400 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 400 ரூபா வந்து பேங்க்குக்கு கொடுத்தே ஆகணும். இப்ப நீங்க ஒரு வீடுக்கு ஒரு லோன் எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட லோன் அமௌண்ட் பிளஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க கொடுத்தாகணும். ஸோ அசலை மட்டும் கட்டினா போதாது, வட்டியும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ இந்த வட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து காஸ்ட் டு திஸ் கேபிட்டல். ஸோ இது வந்து ஒரு இன்னொரு வகையில வந்து பேர்டன் அப்படின்னு சொல்லலாம். பேர்டன் டு தி ஆர்கனைசேஷன். 400 ரூபாய் இந்த இந்த 400 ரூபா வச்சு நான் ஒரு பொருள் வாங்குறேன். அந்த பொருளுக்கும் மேல நான் வந்து இந்த 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் வந்து பேங்க்குக்கு காசு செட்டில் பண்ண போறேன். which this 12% is the cost to have this 400 rupees. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஒன் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்க இந்த லோன் புரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாருமே லோன் எடுத்திருப்போம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்க கேபிட்டலுக்கு என்ன காஸ்ட் இருக்கு, இந்த ரிசர்வ்க்கு என்ன காஸ்ட் இருக்கு, இந்த கிரெடிட்டுக்கு என்ன காஸ்ட் இருக்கு, இல்ல காஸ்டே இல்லையா, அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு வாட் இஸ் தி ஃபைனல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்? இந்த லோன் காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 400 rupees போட்டிருக்கு. 400 அப்போ 12% இஸ் நத்திங் பட் 48 rupees. ஸோ 48 rupees வந்து காஸ்ட் டு திஸ் லோன் அமௌண்ட். அந்த மாதிரி கேபிட்டலுக்கு, ரிசர்வுக்கு, கிரெடிட்டுக்கு எதனா காஸ்ட் இருக்கா இல்லையா? சின்ஸ் திஸ் கேபிட்டல் இஸ் மை ஓன் மணி, அதுக்கு வந்து காஸ்ட் கிடையாது லோன் மாதிரி. ரிசர்வ் இஸ் அகெயின் ஓன் மணின்றதுனால காஸ்ட் போடலை. லோன் ஆப்வியஸ்லி இங்க நான் ஆல்ரெடி 12% அப்படின்னு போட்டதுனால அதுக்கு 12% காஸ்ட் போட்டு 48 rupees வந்து அதுக்கு காஸ்ட் இருக்கு. ஆப்வியஸ்லி கிரெடிட்டருக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி மந்த் எண்டில் நான் காசு கொடுக்க தான் போறேன். ஐ ஹாவ் மை மணி பிகாஸ் இந்த இடத்துல வந்து கரண்ட் அசெட் இருக்கு, இதுக்கு நான் வந்து கேஷ் வச்சிருக்கேன். அந்த கேஷ்ல இருந்து நான் வந்து இந்த கிரெடிட்டருக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ அதுக்கும் அப்போ 0 போட்டாச்சு. அப்போ டோட்டலா இந்த 1000 rupees கேபிட்டலுக்கு என்ன வந்து காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 48 ரூபா தான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இயர்லி அப்போ அட்லீஸ்ட் ஐ ஷுட் மேக் 48 rupees. இதுக்கு கீழே நான் வந்து இன்கம் பார்த்துட்டேன் அப்படின்னா திஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு பி இன் அ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்போ 1000 ரூபாய் எனக்கு லைபிலிட்டியில நான் வந்து இந்த அசெட் வாங்கியிருக்கேன். எதுக்காக இந்த அசெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஐ வாண்டட் டு மேக் ப்ராஃபிட், ஐ வாண்டட் டு டூ தி இன்கம். அப்ப கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பேர் மினிமம் ஐ ஷுட் ஏர்ன் 48 rupees in order to meet the cost of capital. சப்போஸ் நான் 40 ரூபா தான் நான் வந்து இன்கமே பார்த்துருக்கேன் இயர்லி அப்படின்னா என்னால வந்து லோனை கூட என்னால அடைக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் கம்பெனியை ரன் பண்ணுவேன், சேலரி எப்படி கொடுப்பேன், இபி பில் எப்படி கட்டுவேன், ரா மெட்டீரியல் எப்படி வாங்குவேன்? ஸோ அப்போ ஒரு கணக்கு வேணும்ல. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கணக்கு போடலை அப்படின்னா இயர்லி நான் வந்து மினிமம் எவ்வளோ இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த டார்கெட்டே என்னால் வைக்க முடியாது. ரேண்டமா வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்போ இயர் ரெண்டுல வந்து எனக்கு இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வந்து இன்கம் வந்துடணும், சேல்ஸ் நடந்துடணும், அதுல வந்து நான் 10% வந்து ப்ராஃபிட் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆம்பிஷியஸா நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து டக்குன்னு குதிச்சிடுவாங்க. பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் சிஇஓஸ் கிட்டேயோ இல்லைன்னா எம்பிஏ அங்க இருக்கிற எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ சரி இந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, அதை கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸை பாக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து ப்ராப்பரா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல வந்து கம்ப்யூட்டே பண்ண தெரியல அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ நம்ம இப்போ போட்ட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் பெரிய தப்பு தான். ஸோ 48 ரூபா மட்டும் இதுக்கு காஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ இங்க கேபிட்டல்ன்றது வந்து என்னோட ஓன் மணி. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் எதுக்காக ரன் பண்றோம், ப்ராஃபிட் பார்க்க தான் ரன் பண்றோம். ஸோ நான் ஒரு சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ மாசம் மாசம் எனக்கு சம்பளம் வருது. அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஏதாவது ரன் பண்றேன் அப்படின்னா ஆப்வியஸா வந்து மாசம் மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரணும்ல.
வந்தாதானே வந்து நான் இந்த சேலரி வர வேற வேலையை விட்டுட்டு இதுக்கு போனதுக்கான அர்த்தம் இருக்கும். பட் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஸோ இந்த காம்பனன்ட் வந்து லோன், வெதர் எனி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோ லாஸோ டசன்ட் மேட்டர். நீ வந்து இந்த லோனை கொடுத்து தான் ஆகணும். இயர் ஆன் இயர் நீ 12% போட்டு எனக்கு நீ லாஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல கொடுத்துடு. சேம் கோஸ் டு தி கிரெடிட்டர். உனக்கு கடன் கொடுத்தவன் அவன் வந்து அகைன் நீ ப்ராஃபிட் பார்க்குறியா லாஸ் பார்க்குறியான்றதெல்லாம் உன் இஷ்டம். நான் உனக்கு பொருள் கொடுத்துட்டேன், கரெக்டா மந்த் எண்டுக்கு எனக்கு காசை கொடுத்துடு அப்படின்றதும் வந்து ப்ராமிஸ். அப்போ நான் வந்து ராப்பகலா வந்து முழிச்சு என் டைம் அண்ட் எனர்ஜியை போட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். ஆனா இந்த லோன் கொடுத்தவனும் இந்த மாதிரி கிரெடிட் வச்சவங்கலாம் வந்து சம்பாரிச்சுட்டு போறான். அப்போ ஓன் மணி போட்ட நானு கடைசியில தான் காசு எடுக்கணுமா? அப்ப இது லாஜிக் என்ன? யாரோ ஒருத்தர் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் வந்து இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? ஸோ விச் இஸ் வெரி ராங், ரைட்? லாஜிக்கலி விச் இஸ் வெரி ராங். அப்போ லோன் கொடுத்தவனே 12% வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறான் அப்படின்னா, நான் சொந்த காசு போட்டு என் உழைப்பை போட்டு நான் வந்து பிசினஸ் பண்றவன், நான் அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் எதிர்பார்ப்பேன்? அட்லீஸ்ட் டபுள் மடங்காச்சும் எதிர்பார்ப்பேன். ஸோ கேபிட்டலுக்கு காஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 24% நம்ம வந்து வச்சுக்கலாம், விச் இஸ் தி டபுள் டு திஸ் லோன் பர்சன்டேஜ். ஸோ அப்ப இந்த கேபிட்டலுக்கு 24% வந்து நம்ம போடணும். அகெயின் செகண்ட் காலம் ரிசர்வ். ரிசர்வ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதை நீங்க ரிசர்வ்ல வச்சுப்பீங்க. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் பாக்கெட்ல போட்டுக்கணும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் ரிசர்வ்ல வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன், நீ பண்ண போற நீ எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு இந்த ரிசர்வ் உதவும். திரும்பி திரும்பி ரீஇன்வெஸ்ட் வந்து நம்ம பிசினஸ்லேயே பண்ணலாம் இந்த ரிசர்வ் வச்சு. அப்போ நினைச்சு பாருங்களேன், இந்த இந்த 200 ரூபா வச்சு நான் என்ன வேணா பண்ணலாம். இந்த 200 ரூபா நான் எஃப்டில போட்டேன் அப்படின்னா 7% எனக்கு கொடுக்கும். இந்த 200 ரூபாவை தூக்கி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன்னா 12% எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த 200 ரூபா தூக்கி நான் கிரிப்டோல போட்டு விளையாடினேன் அப்படின்னா இட் மே கிவ் ஈவன் 30%. ஸோ நான் எந்த இடத்துல அதை இன்வெஸ்ட் பண்றேன்ற பொறுத்து இந்த காசை வச்சு என்னால ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். பட் நான் என்ன பண்றேன், கம்பெனிலே வச்சுக்கிறேன். அப்போ ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தும் நான் வந்து கம்பெனிலேயே நான் ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்காக நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் சே லைக் 12 to 18%. அப்ப இந்த ரிசர்வுக்கும் காஸ்ட் இருக்கு. அப்ப லோன் ஆப்வியஸ்லி லோனுக்கு வந்து 12% காஸ்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ கிரெடிட்டருக்கு வருவோம். நீங்க கிரெடிட்டர் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் நீங்க ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, அந்த ரா மெட்டீரியலுக்கு ஒரு மாசம் கழிச்சு இப்ப 100 ரூபா நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், நான் 20 நாள்லயே அந்த 100 ரூபாவை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்? இல்ல 10 நாள்லயே நான் அந்த 100 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் இன்னும் பயங்கரமா சந்தோஷப்படுவான். அப்போ அந்த வெண்டார் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஆள் வந்து சீக்கிரமா வந்து கொடுத்துட்றாரு, நல்ல பிசினஸ் பண்றாரு போல. அப்போ வந்து அவருக்கு 100 ரூபாய்க்கு பதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒரு 1% ஆர் 2% டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த ஆளுக்கு வந்து நம்ம பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ இது நீங்க பல்கா வாங்கினாலும் இந்த கிரெடிட் வரும், இல்ல நீங்க சீக்கிரமா கரெக்டா நீங்க அவங்க சொன்ன காசை கொடுத்துட்டானாலுமே கிரெடிட் வரும். அப்போ இது இந்த 1 to 2% per month நீங்க இயர்லியா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸிலி இட் வில் கிவ் யூ 14 to 18% ஆஃப் டிஸ்கவுண்ட். அப்போ இந்த கிரெடிட்டுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கு, விச் இஸ் 14 to 18%. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போட்டிருக்கேன் 24% இன் கேபிட்டல், 15% டு ரிசர்வ், 12% டு த லோன், 18% டு த கிரெடிட்டர். ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 168 ரூபா வருது. ஸோ முன்னாடி நம்ம எப்ப பார்த்தோம், வெறும் இந்த 48 ரூபாவை மட்டும் நம்ம வந்து காஸ்ட்ன்னு பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 168 ரூபா காஸ்ட் வருது. நீங்க இதை வந்து பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணீங்க, விச் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். WACC இஸ் நத்திங் பட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 16.8%. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கேன். அப்ப இந்த அசெட் எனக்கு அட்லீஸ்ட் 168 ரூபா எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரணும். ஏன்னா அது காஸ்ட் டு திஸ் லயபிலிட்டி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ 168 ரூபா கீழே போயிடுச்சுன்னா திஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு பி இன் அ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம போன வாட்டி போட்ட கணக்கு தப்பு. சரி,
அப்போ இந்த 168 ரூபா கரெக்டா அப்படின்னா இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா நம்மளோடய சொன்ன மாதிரி இந்த லயபிலிட்டியை வச்சு நம்ம அசட் வாங்க போறோம். ஸோ இந்த அசட்டை நம்ம ஃபர்தரா வந்து பிரிக்கலாம், பெர்ஃபார்மிங் அசட், நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்ட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்டிங் அன்னபூர்ணி இப்போ எக்ஸ்பெண்ட் பண்றாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங் எடுக்கணும். அதே மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும். இந்த வேலைகள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நிறைய பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட். இது வந்து டைரக்டா அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தராது. இல்ல இப்போ கடையை மூடிட்டீங்க அப்படின்னா பில்டிங் என்ன காசு கொடுக்குமா? ஃபர்னிச்சர் தானே உங்களுக்கு காசு கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ யார் உங்களுக்கு வந்து ரியல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் அசெட், விச் இஸ் நத்திங் பட் தி எம்ப்ளாயி, மிஷின்ஸ், இந்த ஓவன், மொபைல் ஃபோன்ஸ், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. ஸோ அப்போ நம்ம இந்த 1000 ரூபாவை வச்சு இந்த பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு செலவிடுறோம், நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் செலவிடுறோம், விச் இஸ் நத்திங் பட் 50:50 ரேஷியோல நம்ம வந்து செலவு பண்ற பட்சத்துல அப்ப அந்த முன்னாடி பார்த்த அந்த 128 ரூபா வந்து யார் ஏர்ன் பண்ணி தரணும்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மிங் அசெட் தான் ஏர்ன் பண்ணி தரணும், நாட் தி நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ இந்த பேர்டன் கோஸ் டு தி 50%. இட்ஸ் நத்திங் பட் நீங்க ஒரு ரிலே ரேஸ்ல வந்து ஒரு 4 பேர் வந்து ஓடி அவங்க வந்து வின் பண்ணணும். கன்சிடர் தட் 3 பேருக்கு கால் உடஞ்சி போச்சோ இல்லைன்னா வைரஸ் வந்து அவங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஸோ அப்போ நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஓடணும். அப்போ ஆப்போனண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 4 பேருமே ஃபிட்டா இருக்காங்க. ஸோ தே டேக் த டர்ன் அண்ட் தென் தே ஆர் ரன்னிங். ஒரு 4 பேர் டீம் சேர்ந்து ஓடுறாங்க. ஆல் 4 ஆர் பெர்ஃபார்மிங். பட் உங்க டீம்ல வந்து நீங்க மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. த ரெஸ்ட் ஆஃப் த 3 ஆர் பிகேம் நான் பெர்ஃபார்மர் சின்ஸ் அவங்க வைரஸ் வந்துடுச்சு ஆர் கால் உடஞ்சி போச்சு. அப்போ உங்க மேல இருக்கிற பேர்டன் எப்படி இருக்கும்? 4x இருக்கும்ல, 3x இருக்கும். பிகாஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் அசெட் மேல பேர்டன் விழும். அதே தான் இங்க இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இந்த 168 ரூபா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல இந்த 50% பெர்ஃபார்மிங் அசெட் வந்து ஈல்டு பண்ணி தரணும்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து டபுள் ஆகுது. 168 ரூபா இருந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இப்போ 336 ரூபா ஆயிடுச்சு, விச் இஸ் 33.6%. ஃபைன். இந்த பெர்ஃபார்மிங் அசெட் அதாவது எம்ப்ளாயி 24/7 வேலை செஞ்சிருவானா? கண்டிப்பா வேலை செய்ய மாட்டான். 365 நாளும் வேலை செய்வானா? வேலை செய்ய மாட்டான். அப்போ அவனுக்கு வீக்கெண்ட் ஒரு லீவ் கிடைக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்க்கு லீவு, அப்புறம் அவனுக்கு சொந்தமா நிறைய லீவ்ஸ் வந்து நமக்கு கேஷுவல் லீவ், ஏர்ன்டு லீவ், அப்புறம் மெட்டர்னிட்டி லீவ், மாதிரி நிறைய எக்கச்சக்க லீவ்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் புட்டுகதை நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் கேன் டூ 2/3 ஆஃப் தி இயர். ஸோ 2/3 ஆஃப் தி இயர் மட்டும்தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் தி 1/3 வந்து அவங்க லீவ்ல போயிடுவாங்க. அப்போ அந்த ஃபேக்டரி நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 504 இஸ் தி ஃபைனல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விச் இஸ் கம்மிங் அண்டர் 50.4. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் கால்குலேஷன். அப்போ அந்த 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த கேபிட்டல், அப்போ இயர் ஆன் இயர் யுவர் அசெட்ஸ் should fetch at least 504 rupees. இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்க பிசினஸ் ரொம்ப வீக் ஆக போகுது. இதுக்கப்புறம் நீங்க வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் ப்ராஃபிட். ஸோ 1 இயர் கழிச்சு நீங்க 505 ரூபா நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா யூ மேட் 1 rupees ப்ராஃபிட், 1 rupee ப்ராஃபிட். மீதி 504 வந்து காஸ்ட் பர்டன் டு தி ஆர்கனைசேஷன். ஸோ திஸ் இஸ் தி ரூல் நம்பர் 1. இந்த ரூல் நம்பர் 1 வந்து அன்னபூர்ணியோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப அதிகமா இருக்கு, அதை மீட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலன்றதுனால ஷார்க் டேங்க்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. திஸ் இஸ் த ரூல் நம்பர் 1. ஸோ நீங்க என்ன நினைச்ச கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே மந்த் ஆன் மந்த் எனக்கு நல்ல ஆர்டர்ஸ் வருது, நிறைய வந்து சேல் நடக்குது, அப்போ எனக்கு வந்து மிச்சம் வர காசெல்லாம் வச்சு நான் வந்து என்னோட வீட்டுல செலவு பண்றேன், அப்புறம் ஆடம்பரமா இருக்கேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ நெவர் நியூ உங்களுக்கு என்ன நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்கன்றத டார்கெட்டை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கால்குலேட் திஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ரியல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இதை நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனியில சிஇஓ சிஎஃப்ஓவா இருக்கீங்க அப்படின்னா
இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ரெடியூஸ் திஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பெர்ஃபார்மிங் அசெட்டை வந்து நீங்க சம்பளம் கம்மி பண்ணலாம், இல்லைன்னா ஃபயர் பண்ணலாம், இல்லை இந்த பெர்ஃபார்மிங் அசெட்டை ரவுண்ட் த கிளாக் வேலை செய்ய வைக்கலாம். இதனால தான் வந்து 90 ஹவர்ஸ் வேலை செய், இல்லை நீ வந்து 6 நாள் வேலை செய். அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு ரெடியூஸ் திஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஆர் இந்த 504 ரூபாவை இருக்கிற பெர்ஃபார்மிங் அசெட்ஸை வச்சே வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து அவங்க கணக்கு போட்டு எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்யலாம் அப்படின்ற நம்பர்ஸ் எங்கேருந்து அரையா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்து தான், இந்த அக்கௌண்டிங்கை பொறுத்து தான். இல்லை அப்படின்னா இந்த மிஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதனாலதான் வந்து நிறைய பேர் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறது காரணமும் இதுதான். சரி, மனுஷனை போட்டா தானே அவனுக்கு லீவ் தேவைப்படுது, மிஷின்ஸை போட்டா என்ன? அப்போ இதுவுமே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து மீட் பண்றதுக்கு, இல்லை இதுக்கு மேல அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா ப்ராஃபிட்டை இன்னும் டபுள் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனாலதான் we are fearing artificial intelligence. அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வரும்போது எல்லா சிஇஓஸும் அதை எம்ப்ரேஸ் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இது இட்ஸ் அ த்ரெட் டு தி ஜாப் அப்படின்றதுக்கு எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது ஒரு நம்பர் வழியில நம்ம வந்து பார்க்குற ஒரு விஷயம். ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங் தி ரூல் நம்பர் 1. ஸோ ஷார்க் டேங்க் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த 25 லட்ச ரூபா கிடைக்கல. ஸோ அன்னபூர்ணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்ம வந்து லோன் வாங்குவோம், பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் வேல நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அகெயின் பேங்க்கும் நிறைய ப்ராசஸஸ் இங்கே இருக்கும், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய ப்ராசஸிங் இருக்கும். இதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஆகும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு கந்து வட்டிக்கு வந்து வாங்கிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கடையை ரன் பண்ணுவோம், அப்புறம் பேங்க் போயிட்டு பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கந்து வட்டிக்கு அவங்க லோனை வாங்கிடுறாங்க 12%க்கு. பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. யூஸ்வலா சொர்ணாக்கா வந்து 25% தான் வந்து லோன் கொடுப்பாங்க. பட் சொர்ணாக்காவோட தம்பிலாம் அன்னபூர்ணியை பார்த்து அவங்க அழகுல மயங்கி அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்காக நான் வந்து 12%க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு பர்சன்டேஜ் ஒரு வட்டிக்கு வந்து நான் உங்களுக்கு கடனா தரேன் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணிக்கு வந்து அவங்க கேட்ட அமௌண்ட், அந்த மினிமம் அமௌண்ட் 12%க்கு லோனா கொடுத்துட்றாங்க. அவங்க கடையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மேல இருக்கிற பெரிய அமௌண்ட்டுக்கு ஷி இஸ் அப்ரோச்சிங் த லோன், பேங்க் வந்து அவங்க அப்ரோச் பண்றாங்க. இதுதான் பேங்க் மேனேஜர். ஸோ அவங்க 25 லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்க ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, அகெயின் வித் அ பேலன்ஸ் ஷீட். பேங்க் மேனேஜரும் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. இப்போ அன்னபூர்ணி வந்து பயங்கர டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஷி இஸ் சீக்கிங் தி ஹெல்ப் ஃப்ரம் ஹர் குரு. ஸோ சத்யராஜ் தான் அவரோட குரு. இவர் தான் அவங்களுக்கு வந்து பேக்கிங் சொல்லி கொடுத்து இவங்க இவ்வளோ சூப்பரா சமைக்கிறாங்க, பேக் பண்றாங்க அப்படின்னா சத்யராஜ் தான் காரணம். ஸோ இப்போ அகெயின் ஷி இஸ் கோயிங் பேக் டு அவர் குரு அண்ட் சீக்கிங் ஹெல்ப். சார், என்ன பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ நான் வந்து கரெக்ட் பண்ணாலுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்கும்போது சத்யராஜ் ஓகே, இது வந்து நீ சமையல்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சின்ஸ் இட் இஸ் ஃபினான்ஸ் we need to go to the finance expert அப்படின்றதுனால அனில் லம்பாக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அனில் லம்பா வந்து பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்றாரு. ஓகே, லெட்ஸ் see the பேலன்ஸ் ஷீட், எதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அகைன் திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ அகைன் இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓன் மணி 1.5 lakhs வச்சிருக்காங்க, ரிசர்வ்ல 1 lakh வச்சிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட் 6 லட்சம் தான் சொர்ணாக்கா கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க, விச் இஸ் 12%. அண்ட் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு கிரெடிட் வந்து ஒரு லட்சம் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைபிலிட்டி வந்து 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபா வச்சு அன்னபூர்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் செட்டப் புதுசா பண்ணிருக்காங்க, ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க டெலிவரி பண்றதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நீங்க கடையை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் உள்ள வரும். நீங்க ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலான்றதுக்காக ஒரு கார் வந்து வாங்கியிருக்காங்க. பேக்கிங் ஆக்சசரிஸ், எசென்ஷியல்ஸ், பேக்கிங் பண்றதுக்கு, இந்த மாதிரி தான் அந்த 10 லட்ச ரூபாவை செலவு பண்ணி அவங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ஒரு அனில் நம்ம என்ன பண்றாருன்னா
ஓகே இது புரியணும், இது வந்து இது ரொம்ப தப்பான ஒரு பேலன்ஸ் ஷீட், இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு 2 டேர்ம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. இத இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ட சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன் அப்படின்றதுக்காக, அவர் வந்து லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம் சோர்ஸ் அப்படின்ற 2 ஜார்கன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி கேன் யூ ஸ்பாட் தி லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம் சோர்ஸ் இந்த இந்த பேலன்ஸ் ஷீட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இதுதானே சோர்ஸ். நம்மளே சொன்ன மாதிரி liability is nothing but the source of money. இந்த சோர்ஸ் ஆஃப் மணி இந்த 4 ஐட்டம்ல எது வந்து லாங் டேர்ம், எது வந்து ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் அப்படின்றத உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி நயன்தாரா திருன்னு முழிக்கிறாங்க. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு. ஸோ வெரி ஈஸி சத்யராஜ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ வாங்கின காசுக்கு எவன்லாம் உனக்கு ஒரு வருஷத்துக்கு உன் பக்கமே வரமாட்டான், ஒரு வருஷம் கழிச்சு தான் உனக்கு வந்து எதனா ஒரு பர்சன்டேஜ் கேட்பான் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாமே லாங் டேர்ம் சோர்ஸ். யாரெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கீழேயே நான் கொடுத்த காசுக்கு வட்டியை கொடு அப்படின்னு யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் சோர்ஸ். ஸோ சொர்ணாக்கா சொர்ணாக்கா வந்து 6% 6 லட்சத்துக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்டிப்பா மாசம் மாசம் வந்து அவங்க வட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் சோர்ஸ். இவங்களோட ஓன் மணி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து லாங் டேர்ம் சோர்ஸ். ஸோ ஓகே ஃபைன், இது புரிஞ்சிடுச்சு. இப்போ லாங் டேர்ம் யூஸ்னா என்ன, ஷார்ட் டேர்ம் யூஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த 10 லட்ச ரூபா வச்சு இவங்க அசெட் வாங்குறாங்கல்ல, அந்த அசெட்ல எதெல்லாம் லாங் டேர்ம் யூஸ், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் யூஸ் அப்படின்றது அனில் நம்ம நெக்ஸ்ட் கேட்கிறாரு. அகெயின் நயன்தாராக்கு ஒன்றும் புரியல. ஸோ சத்யராஜ் சொல்றாரு, ஓகே நீ இப்போ அந்த காசை வச்சு நிறைய பொருள் வாங்கியிருக்க, அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் உன்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த அசெட்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் யூஸ். எதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கீழே, அதாவது நான் மாசம் மாசம் வாங்குவேன் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்குவேன் அப்படின்றது எல்லாமே ஷார்ட் டேர்ம் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வாங்கின அந்த டோரா டெலிவரி கார், அது எல்லாம் வந்து ஒரு வாட்டி வாங்கினாலே போதும், கார் வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அசால்ட்டா ஓட்டிடலாம். அது வந்து லாங் டேர்ம் யூஸ்க்காக நீ வாங்கியிருக்க. அதுக்கப்புறம் நீ வாங்குற அந்த ப்ரௌன் சுகர், அப்புறம் மாவு, எண்ணெய், இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் யூஸ். ஸோ இந்த புரிதல் வச்சு நம்ம முன்னாடி பார்த்த அந்த பேலன்ஸ் ஷீட்டை இப்ப கேபிட்டல் ரிசர்வ் இது வந்து ஓன் மணின்றதுனால அது வந்து லாங் டேர்ம் சோர்ஸா பிரிச்சாச்சு. இந்த லோன் சொர்ணாக்கா லோன், அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கின அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே அவங்க மாசம் மாசம் அடைச்சாகணுன்றதுனால அது ஷார்ட் டேர்ம் சோர்ஸா பிரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி லாங் டேர்ம் யூஸ் அவங்க வாங்கின அந்த கிச்சன் செட்டப், டெலிவரி காரு, பேக்கிங் ஆக்சசரிஸ் லைக் ஓவன், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மந்த் ஆன் மந்த் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால லாங் டேர்ம் யூஸா பிரிச்சாச்சு. அகைன் ரா மெட்டீரியல்ஸ், இந்த பேக்கிங் பாக்ஸஸ் அதெல்லாமே ஷார்ட் டேர்ம் யூஸா பிரிச்சாச்சு. இப்படி பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த லாங் டேர்ம் சோர்ஸ்க்கு 2.5 லட்ச ரூபா இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் சோர்ஸ்ல 7.5 லட்ச ரூபா பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு அவங்க என்ன எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 7.5 லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து லாங் டேர்ம் யூஸ் ஆன அசட்டை வாங்கியிருக்காங்க. 2.5 லட்ச ரூபாய்க்கு அவங்க ஷார்ட் டேர்ம் அசட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு அவங்க ஷார்ட் டேர்ம் யூஸை வாங்கியிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு அவங்க லாங் டேர்ம் யூஸை வாங்கியிருக்காங்க. அதுதான் வந்து அனில் லம்பா திஸ் இஸ் வெரி வெரி டெட்லி காம்போ அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்றத பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ சொர்ணாக்கா 6 லட்ச ரூபா 12% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் மந்த் ஆன் மந்த் வட்டி கொடுத்தே ஆகணும். பட் வட்டி கொடுக்கல, திஸ் இஸ் ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. சப்போஸ் வட்டி அவங்களால ஒரு மாசத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா சொர்ணாக்கா கண்டிப்பா வந்து கீழே இறங்கி ஒண்ணு காசை கொடு, இல்லைன்னா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு இந்த சினாரியோ எதிர்பார்த்து தான் அவங்க அப்ரண்டாவே ஒரு வட்டிக்கு கடன் கொடுத்துருக்காரு அவங்க தம்பி பட்டாசு பாலு. இப்ப இந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணுவீங்க? ரிசர்வ் கேஷ்ல இருந்து ஃபண்ட்ஸ்ல இருந்து
ரிசர்வ் இல்ல, இது வந்து இங்க லைபிலிட்டி இல்ல, நீங்க அசட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க இங்க இருந்த எல்லா காசையும் நீங்க அசட் வாங்கிட்டீங்க. ஸோ உங்க கையில ஓகே இப்ப இருக்கிறதுன்றது அசட் மட்டும்தான். இந்த அசெட்ல காரை தாண்டி, ஏன்னா காரை வித்து பாத்துடலான்றது ஒரு ஒரு ஆன்சர். இப்ப கார் இல்ல அப்படின்னா மீதி இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நீங்க எப்படி சொன்னாக்கா ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணுவீங்க? வெஹிக்கிள் தவிர வேற எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட் படி இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கு. அப்போ ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு நீங்க லாங் டேர்ம் யூஸை வந்து வாங்கியிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களால வேற வழியே இல்லாம இந்த சொர்ணாக்காவோட டிமாண்டை உங்களால பூர்த்தி பண்ணவே முடியாது. இதுதான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற பெரிய சிக்கலே. அப்ப இது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் பேலன்ஸ் ஷீட். அப்ப இந்த டேஞ்சரஸ் பேலன்ஸ் ஷீட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து லோன் கேட்டீங்க அப்படின்னா யாரு தான் வந்து லோன் கொடுப்பா? நீங்க எடுக்கிற ரிஸ்க் நான் வந்து ஊர்காவா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனாலதான் வந்து பேங்க் மேனேஜர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ வாட் டு டூ? இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அனில் நம்பா சொல்றாரு, மேக் ஷூர் தட் லாங் டேர்ம் யூஸுக்கு தயவு செஞ்சு ஷார்ட் டேர்ம் சோர்ஸை யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை சொல்றாரு. பட் ஆப்வியஸ்லி அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி, சத்யராஜ் என்ன சொல்றாருன்னா, சரி ஒழிஞ்சு போட்டுமா, நான் உனக்கு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரேன். அந்த 5 லட்ச ரூபாய் வச்சு ஃபர்ஸ்ட் நீ வந்து சொர்ணாக்கா வந்து காசை வந்து கொடுத்து அந்த லோனை முடி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் வந்து உனக்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுத்து அவர் உதவுறாரு. சின்ஸ் அவர் ஒரு மகள் மாதிரி அவர் ட்ரீட் பண்றதுனால அவரோட ஓன் காசை தூக்கி திரும்பியும் அவர் கொடுத்து ஃபர்ஸ்ட் லோன் அடைச்சிடு, ஷார்ட் டேர்ம் சோர்ஸை ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி பேலன்ஸ் ஷீட் வந்து மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து லோன் வந்து 1.5 லட்ச ரூபா மாறிடுச்சு. முன்னாடி 6 லட்ச ரூபா ஆச்சு. சின்ஸ் சத்யராஜ் வந்து 5 லட்சம் கொடுத்தனால இது வந்து 1.5 லட்ச ரூபா அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கேபிட்டல் வந்து 1.5 லட்ச ரூபா இருந்தது, லோன் வந்து 6 லட்ச ரூபா அப்படின்னு ஆச்சு. சத்யராஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கேபிட்டல் வந்து 6.5, நம்ம பிளஸ் 5 லேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல மைனஸ் 5 லேக்ஸ் போடணும். ஸோ இட் பிகேம் 1.5. ஸோ இதுதான் வந்து நீங்க அடுத்த பேலன்ஸ் ஷீட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் பிகம் 6.5, லோன் பிகம் 1.5. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சடன்லி த லாங் டேர்ம் சோர்ஸ் பிகம் 7.5 லேக்ஸ், ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் வந்து 2.5 லேக்ஸா கம்மி பண்ணப்பட்டுருச்சு. அப்ப இங்க பாருங்களேன், லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு லாங் டேர்ம் அசட் வாங்கியிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு ஷார்ட் டேர்ம் அசட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது போன வாட்டி இருந்த டேஞ்சர் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணப்பட்டுடுச்சு. ஸோ அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட் இப்போ பேங்க் மேனேஜர் அப்ரூவ் பண்ணுவாரா அந்த 25 லட்சத்தை அப்படின்னு கேட்கறாங்க நயன்தாரா. இப்ப என்ன சார், கடன் கிடைச்சிடுமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் போது அனில் நம்பா, இதுவுமே டேஞ்சரஸ் தாமா, பட் முன்னாடி இருந்த டேஞ்சரஸ் விட பரவாயில்ல, பட் இதுலயுமே சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? திரும்பி திரும்பி என்ன சிக்கல்? அதான் நல்லா தானே இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு லாங் டேர்ம் வாங்கலையே, இப்ப ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு, இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ சத்யராஜ் வந்து விளக்குறாரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓகே இப்போ அகெயின் சொர்ணாக்கா வந்து காசு கேட்கறாங்க. அகெயின் ஹைப்போதெட்டிக்கல் ரீசன், இப்போ நீங்க வந்து காசு கேட்கறாங்க, கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா திரும்பி என் தம்பியை வந்து இன்னும் அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பெண்டிங் இருக்குல்ல, அவங்க பிரச்சனை பண்ணாதான் ஆரம்பிப்பாங்க. அப்போ எப்ப திரும்பி எதை வச்சு நீ அடைப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க சொல்லலாம், திரும்பி நான் காரை வச்சு அடைச்சிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த காரை வித்துட்டோம் அப்படின்னா சொர்ணாக்காவானா நீங்க டேக்கிள் பண்ணலாம், பட் அடுத்த மாசம் நீங்க பிசினஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான். கார் இல்லாம உங்களால டெலிவரி பண்ண முடியாது. சோ அப்போ ரெண்டுத்தையுமே காப்பாத்தணும் அப்படின்னா வந்து உங்களால வந்து இந்த 2 லட்ச ரூபாய் இங்க இருக்கு, ரா மெட்டீரியல் இருக்கு. சோ அப்போ நீங்க வாங்கின அந்த வெண்ணிலா, அந்த ப்ரௌன் சுகரா இருக்கட்டும், இல்ல மாவா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல்ஸ் டு பேக் தி கேக்ல. அப்போ இந்த ரா மெட்டீரியலை வித்து
நம்மளால சொர்ணாக்காவோட அந்த 1.5 லட்சத்தை அடைக்க முடியுமா? நான் அதே 2 லட்ச ரூபா இருக்கிற பொருளை வந்து நான் கடையில போய் வாங்கிட போறேன் ஃபர்ஸ்ட் ஹேண்டா. நான் ஏன் செகண்ட் ஹேண்டா வாங்கும் போது அதே காசு கொடுத்து வாங்கணும்? அப்போ நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்பேன். 2 லட்ச ரூபா ஆனா நான் 1 லட்சம் தான் கொடுப்பேன் பரவாயில்லையா? 1.5 லட்சம் தான் கொடுப்பேன் பரவாயில்லையா? அப்படின்ற மாதிரி நான் பேரம் பேசி தான் வந்து கண்டிப்பா செகண்ட் ஹேண்ட் ரா மெட்டீரியல் நான் வாங்குவேன். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே டு மிட்டிகேட் திஸ். அகைன் ஆப்வியஸ்லி அப்படியே பண்ணாலுமே ஆஸ் அஸ்வின் டோல்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிசினஸ் வந்து அடிபட்டு போயிடும். ஸோ உங்க பிசினஸ் வந்து கீழே போயிடும். ஸோ திஸ் இஸ் அகைன் அ ப்ராப்ளம் இன் திஸ் பேலன்ஸ் ஷீட். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? அகைன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேக் ஷூர் தட் யூ ஹேவ் ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் டபுள் தேன் தி ஷார்ட் டேர்ம் யூஸ். அப்ப என்னன்னா இந்த மாதிரி வந்து சேமா இருக்கக்கூடாது. 2.5 லட்சம் ரூபாய் இங்க ஷார்ட் டேர்ம் சோர்ஸ், 2.5 லட்சம் ரூபாய் இங்க வந்து ஷார்ட் டேர்ம் யூஸ் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த சோர்ஸ் வந்து டபுள் தேன் இந்த யூஸா இருக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 5 லட்ச ரூபாய் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அனில் நம்பா சொல்றாரு. அது எப்படி சார் கொண்டு வர முடியும்? புரியலையே அப்படின்னும் போது, ஸோ அகைன் சத்யராஜ் கமிங் டு ஹெல்ப். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டோரா காரை வித்துடுமா, அந்த காரை வச்சு என்ன பண்ண போற, அந்த டோரா காரை வித்துட்டு என்ன பண்ணு அப்படின்னா, நிறைய ரேபிடோ அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோ, மந்த் ஆன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நீ வந்து போட்டுக்கோ. ஸோ தட் அந்த 5 லட்ச ரூபா வந்து லாங் டேர்ம் யூஸ்ல இருந்து எடுத்துடு, அதை எடுத்து சொர்ணாக்காவை டேக்கிள் பண்ணிக்கோ, மிச்சம் இருக்கிற காசை நீ கேஷா வச்சுக்கோ, ஃபார் தி ஃபர்தர் ஒர்க்கிங் கேபிட்டலா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அவர் நான் அந்த காரை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சார் என் டோரா கார் சார், ரொம்ப ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த எமோஷன்ஸ்லாம் தூக்கி போடு, நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஃபுல் ரேஷனலோட இருக்கணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதை செய்வோம் அப்படின்னு அவர் வந்து சத்யராஜ் சொல்ற அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு, இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி 3வது வாட்டி அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, காரு தூக்கிட்டாங்க. ஸோ கார் தூக்குனதுனால லாங் டேர்ம் யூஸ் வந்து 2.5 லட்ச ரூபா மாறிடுச்சு. இப்போ இந்த டெலிவரி இதுதான் அந்த ரேபிடோன்னு வச்சுப்போமே, அவங்க கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க ஃபார் தி டெலிவரி பர்பஸ் 25,000 ரூபாய்க்கு வந்து நான் வந்து டெலிவரி பண்றேன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஸோ மீதி இருக்கிற அந்த 4.75 வந்து கேஷ்க்கு போயிடுச்சு, கேஷ் பேலன்ஸ். இந்த கேஷ் பேலன்ஸ்ல வச்சு தான் இப்போ சொர்ணாக்காவை டேக்கிள் பண்ண போறாங்க. அப்போ ஸ்டில் 4.75 மைனஸ் 1.5 இருந்தாலுமே ஸ்டில் ஷி இஸ் கோயிங் டு ஹேவிங் எ கேஷ் பேலன்ஸ். அதை வச்சு ஒர்க்கிங் கேபிட்டல் நிறைய வந்து அடுத்தடுத்த மாசம் அவங்க என்னென்னலாம் ரா மெட்டீரியல் வாங்கணும், என்னென்னலாம் ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கோ அதை வந்து அவங்க மெடிகேட் பண்ணி அவங்க பிஸ்னஸை வந்து இன்னும் சூப்பராகவே வந்து எடுத்துட்டு போகலாம். இங்க சொர்ணாக்காவும் டேக்கிள் பண்ணியாச்சு, சேம் டைம் பிஸ்னஸையும் காப்பாத்தியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பயங்கரமான ஒரு பேலன்ஸ் ஷீட் தாம்மா. இப்போ நீ வந்து நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. இப்போ போய் பேங்க் மேனேஜர் கிட்ட போய் நீ கேளு, இப்ப எப்படி அவரு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆப்வியஸ்லி லோன் கொடுத்துட்டாங்க, 25 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, சின்ஸ் ஷி இஸ் ஹேவிங் எ ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட். ஸோ கருத்து கந்தசாமி டைம். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு லாங் டேர்ம் அசெட் மட்டும்தான் வாங்கணும், ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு ஷார்ட் டேர்ம் அசெட் மட்டும்தான் வாங்கணும். சம்டைம்ஸ் யூ கேன் யூஸ் தி லாங் டேர்ம் சோர்ஸ் ஃபார் தி ஷார்ட் டேர்ம் யூஸ், பிரச்சனை கிடையாது. பட் நெவர் எவர் யூஸ் தி ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் டு ப்ரொக்யூர் தி லாங் டேர்ம் அசெட். இது கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம் சோர்ஸ்ன்றது வந்து நீங்க மந்த் ஆன் மந்தோ 1 இயர்க்குள்ள வந்து அடைக்கக்கூடிய வந்து லோன்ஸ். அதை வச்சு நீங்க லாங் டேர்ம் யூஸ் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து லிக்விடேட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது லாங் டேர்ம் யூஸ்ன்றதுனால அது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஈல்டு பண்ணும். அதனால வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க தப்பு செஞ்சிடவே கூடாது. திஸ் இஸ் தி பிரைம் டேக் அவே ஆஃப் திஸ் ரூல் நம்பர் 2. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சொர்ணாக்கா கிட்ட இருந்து ஈஸியா நீங்க தப்பிச்சிடலாம். இப்போ அது சிம்பிளிசிட்டி சேக் நம்ம வந்து சும்மா லோனு அதுக்கப்புறம் காரு அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா நீங்க ரியல் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி வெரி ட்ரிக்கி. கொச்சன்னு அவங்க வந்து லைன் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த லைபிலிட்டியில வந்து இது எது லாங் டேர்ம், எது ஷார்ட் டேர்ம், இல்ல இந்த அசெட் காலத்துல வந்து எது லாங் டேர்ம் யூஸ், எது ஷார்ட் டேர்ம் யூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாது. புரியத்து ட்ரை பண்ணாலுமே வந்து நம்ம நிறைய ஊறணும். இப்போ சப்போஸ் நீங்க ஐடி கம்பெனி வச்சீங்கன்னா ஐடி கம்பெனி பத்தி நீங்க இன்னொன்னு தெரியணும். அப்போதான் உங்களால வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும் எது லாங் டேர்ம் எது ஷார்ட் டேர்ம் அப்படின்ட்டு.
மேனுஃபேக்சரிங் போயிட்டீங்கன்னா அது 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 வேற மாதிரி லீக்ல இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு காமன் மேனால வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா வெரி வெரி கஷ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தே கேம் அப் வித் கரண்ட் ரேஷியோ அப்படின்ற ஒரு ஃபீல்டே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்த அந்த பேலன்ஸ் ஷீட் தான். மேபி இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஏன் பி பெட்டர் அப்படின்றது புரியும். ஸோ இது என்ன ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் வர்சஸ் ஷார்ட் டேர்ம் யூஸ். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கரண்ட் ரேஷியோ இந்த ஷீட் ஏக்கு வந்து 1:1. ஏன்னா இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது 1:1. ஷார்ட் இந்த சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:1.5. பிக்கு பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ அகெயின் இது வந்து எஸ்டியூ வர்சஸ் எஸ்டிஎஸ். ஸோ இது அப்படியே ரிவர்ஸ்ல இருந்திருக்கணும். திஸ் இஸ் டைப்போ இயர். எஸ்டியூ வர்சஸ் எஸ்டிஎஸ். ஸோ நீங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து 2:1. அப்போ இந்த 2:1 இருக்கிற அந்த பேலன்ஸ் ஷீட் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பேலன்ஸ் ஷீட் ஆர் ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க எந்த பேலன்ஸ் ஷீட் வேணா ஓபன் பண்ணுங்க, கரண்ட் ரேஷியோ என்னன்றத பாருங்க. 2:1 ஆர் அபோவ் இருந்ததுன்னா ஃபைன். 2:1க்கு கீழே போச்சு அப்படின்னா இதுல இது சிக்கல் இருக்கு. இதை வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இட் டசன்ட் மீன் தட் 2:1 கீழே போயிடுச்சு அப்படின்றதுனால இந்த கம்பெனி வந்து திவாலா ஆயிட போகுதுன்றது அர்த்தம் கிடையாது. இட்ஸ் அ சைன். இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் கவனிக்கப்படணும். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை மிட்டிகேட் பண்ணி அடுத்த குவார்டர்லையோ இல்லை அடுத்த இயர்லையோ மேக் ஷோர் தட் கரண்ட் ரேஷியோ இஸ் ஸ்டில் இன் தி 2:1 2:1 அப்படின்றது அதை எடுத்து வரணும் அப்படின்றத பார்க்கணும். அகைன் this is the final slide. So STU short term asset வந்துட்டு நம்ம இன்னும் ரெண்டா பிரிக்கலாம், which is liquid asset and non liquid asset. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நான் லிக்விட் அசெட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ரா மெட்டீரியலான எக்கு, வெனிலா எசன்ஸ், அப்புறம் மாவு, முட்டை, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களால வந்து லிக்விடேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எதர் நீங்க டிஸ்கவுண்ட்ல வித்தாகணும், கெட்டு போச்சுன்னா துப்பையில தூக்கி போடணும், இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க அது பொருளா மாத்திடணும். இல்லை அப்படின்னா இது வந்து திரும்பியும் 2 லட்ச ரூபா பொருளை வந்து 2 லட்ச ரூபாவோ இல்லை மோர் தென் 2 லட்ச ரூபாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் தி நான் லிக்விட் அசெட். ஈவன் லிக்விட் அசெட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து காசு வர வேண்டியது இருக்கு, கேஷ் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா, அது ஒரு லிக்விட் அசெட். ஏன்னா அது லிக்விடா தான் இருக்கு. அதே சமயத்துல ஒரு கஸ்டமர் வந்து உங்க பொருளை வாங்கிட்டு போயிட்டாரு, 1 மாசம் கழிச்சு அவர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க போறாரு, தட் இஸ் தி டெப்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து லிக்விட், ஏன்னா அது காசா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரேஷியோ டு தட் சோர்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் தி குயிக் ரேஷியோ. ஸோ இது ஒன் ஆஃப் தி வே டு சி வெதர் த பேலன்ஸ் ஷீட் இஸ் வெரி ஹெல்த்தி ஆர் நாட். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் படி நீங்க இந்த பேலன்ஸ் ஷீட் நத்திங் பட் த பேலன்ஸ் ஷீட் பி. இதை வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா லிக்விட் அசெட் வந்து 1.5, நான் லிக்விட் அசெட் வந்து 0.5 பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 1.5:1 வந்திருக்கு. ஸோ ஃபைனலி உங்க பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ 2:1 இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும், அது கீழே போகக்கூடாது. குவிக் ரேஷியோட ரேஷியோ வந்து 1:1 இருக்கணும், அதுக்கு கீழே போகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எந்த கம்பெனி வந்து மெயின்டைன் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத வந்து இந்த செஷனோட எண்டில் டேக் அவே எடுத்துக்கலாம். பட் திஸ் ஒன்ட் அப்ளை டு த பேங்கிங் செக்டர்ஸ். ஏன்னா பேங்கோட வேலையே வந்து கடன் கொடுக்கறதுன்றதுனால நம்ம வந்து பேங்கை மட்டும் இந்த ரேஷியோ கிட்ட இருந்து ஒரு எக்ஸப்ஷனா வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்க எந்த பிசினஸ் ரன் பண்ணீங்கனாலுமே இந்த ரேஷியோவை வச்சு ஓரளவுக்கு நம்மளால ஈஸியா இந்த ஸ்டேபிளா இருக்காங்களா, நல்ல ஃபினான்ஸ் மேனேஜ் பண்றாங்களா அப்படின்றத வந்து இது மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங் தி செஷன்.